மதுரை மாநகராட்சி மேயரை பதவி நீக்கம் செய்யும் வரை மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. 100 வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் வரி ஏய்ப்பு விவகாரம் தொடர்பாக அதிமுக தரப்பில் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து மண்டல உறுப்பினர்கள் ராஜினாமா, கைது என சுமார் 17 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் மதுரை மாநகராட்சியின் மேயரின் கணவரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நாளை மதுரை மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் மதுரை கோரிப்பாளையம் அதிமுக கட்சி அலுவலகத்தில் இன்று அதிமுகவின் மாமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் அதன் அடிப்படையில் தற்போது 100 வார்டுகளிலும் கள ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நீதியரசர்கள் சரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். இது அதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி. நீதியரசர்களின் இந்த தீர்ப்பு அதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி. இபிஎஸ் மதுரைக்கு வருவதற்கு முன்னரே நல்லதொரு அறிவிப்பு மதுரை மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வரி ஏய்ப்பு முறைகேடு காரணமாக மக்கள் மத்தியில் திமுக அரசின் மீது மிகப்பெரிய எதிர்ப்பும் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளது. மதுரை மேயரின் கணவர் உட்பட 15 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொன்ன தமிழக அரசு மேயர் விஷயத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவது ஏன்? மேயரின் தலைமையில் நாளை மாமன்ற கூட்டம் நடைபெறுவது சாத்தியக்கூறு அல்ல. மேயர் இந்திராணி இருக்கும் வரை அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வது சரியானதாக இருக்காது. நாளை நடைபெறக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எங்களது அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார். இந்த மாதிரி குப்பை நகரமாக பார்த்தீங்கன்னா மதுரையே இப்போ குப்பை நகரமாக, கோயில் மாநகரம் இப்போ குப்பை நகரமாக மாறிடுச்சு. இது போன்ற பெருத்த நல்ல வளர்ச்சி பணிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்ததன் அடிப்படையில் தான் இது ஒன்றால் நடந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட்டுட்டு நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம்னா அது வேடிக்கையான ஒன்று, சரியாக இருக்காது. எனவே எங்கள் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டலுங்க இதே மாதிரி எங்கள் மாநகராட்சி மேயர்கள், எங்கள் நிர்வாகிகளை, மாமன்ற உறுப்பினர்களை எங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு மிரட்டுவார்களானால் நிச்சயமாக அதிமுக அதுக்கான தக்க பதிலடியை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியிடம் கேட்டு அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில்